ஸோ ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே அவர் நரேட் பண்ணும்போது எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஜானர் த்ரில்லரில் எஸ்பெஷலி தமிழ் சினிமாவில் நான் பார்த்ததே கிடையாது. நான் இனிஷியலாக அவங்க அப்ரோச் பண்ணும்போது அவங்க பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன். I didn't think she'll. This is the scene where I can prove everyone right who thought I can't do this, or I can prove them wrong that oh my god she can do this also. அந்த கேரக்டர் உள் வாங்கும் போது ரியலாக அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு ஒரு எமோஷனை கொண்டு வர முடியுமோ அதை நினச்சி தான் பண்ணுறேன். இன்னொரு 2 ப்ரொடியூசர்ஸ் என்னை விட கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க இந்த ப்ராஜெக்டில் அப்படின்ற மாதிரி. ஒரு படமும் நான் எப்படி பார்க்குறேன்னா ஆடியன்ஸ்க்கு நான் கொடுக்குற நம்பிக்கை. இது இந்த படத்தோட ஒரு கொரியன் படத்தோட ரீமேக் அப்படின்ற இல்லை, சேலஞ்ச் யூ, லெட்ஸ் எல்லாருமே கூலி பார்த்துட்டு இந்திரா கண்டிப்பா பார்க்க வருவாங்க. அப்பா பையன் 2 பேர் படமும் வருது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து நிறைய மீம்ஸ்ல நிறைய போட்டுட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்திரா இந்த வருஷத்துல ஒன் ஆஃப் த பெஸ்ட் த்ரில்லர் ஃபிலிம்ஸா தமிழ் சினிமாவில் இருக்கும்னு என்னோட நம்பிக்கை. 95% வேலை வாய்ப்பு வழங்கும் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. இந்த ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. TNEA கவுன்சிலிங் கோட் 1120. விகடன் வியூவர்ஸ்க்கு விஜயனோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வர ஆகஸ்ட் 22 நம்மளுடைய தமிழ் சினிமால நம்ம நிறைய படங்கள் எல்லாம் பார்த்துருப்போம். பட் ஆனா ஒரு த்ரில்லர் அப்படின்னாலே ஒரு தனி ஒரு ஃபீல் நமக்கு வரும் இல்லையா? அந்த மாதிரி ட்ரெயிலர் பார்க்கும்போது அவ்வளோ ப்ராமிசிங்கா இருந்தது. என்ன மாதிரி இவங்க வந்து லைக் அழகா உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தேன். அண்ட் என் கூட இந்திரா பட டீம் இருக்கிறாங்க. வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். பியூட்டிஃபுல். எந்த இடத்துல வந்து பண்ணா வசந்த் ரவி தான் இருக்கணும் அண்ட் மெஹரின் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு சாய்ஸ் வந்து லேண்ட் ஆச்சு? எழுதும் போதே வந்து வசந்த் சார் தான் வாஸ் மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ். எழுதும் போதே அப்போ ராக்கி வந்திருந்தது, ராக்கி ரிலீஸ் ஆயிருந்தது எழுதும் போது. ஸோ ராக்கி தியேட்டரில் பார்த்துட்டு எனக்கு கேம் பேக் ஹோம் வசந்த் சார் தான் என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸாக வந்து ஃபங்க்ஷன் ஆச்சு. ஸோ மைண்ட்லேயே ஹி வாஸ் தேர் வெல் ரைட்டிங். முடிச்சதுக்கப்புறம் வெண்ட் அண்ட் டோல்ட் டு ஹிம், நரேட் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட் மீட்டிங் ஹி வாஸ் ஓகே வித். அவர் ஆக்சுவலாக கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். நான் அவரை கிட்ட நரேட் பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் ஹஸ் ஆல்ரெடி நரேட்டட் ஸ்டோரிஸ் டு. இட்ஸ் வெரி சூசி. அண்ட் அவங்க என்கிட்ட சொன்னது கன்வின்ஸ் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம்னாங்க. நான் நரேட் பண்ணும் போது வந்து he liked it, he had a couple of things to work around. So ரெண்டாவது தடவை மீட் பண்ணோம் and then it set gradually and he was on doing it. அவருக்கு அந்த clarity, each and every detail oda clarity is very vital for him. என்னோட ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒருத்தர்கிட்ட உங்க நம்பர் வாங்கினேன். And she's done contrast roles to what she's done in Indra. So it was nice to approach her. And நான் இனிஷியலாக அவங்க அப்ரோச் பண்ணும்போது அவங்க பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன். I didn't think she'll do it. கான்ட்ராஸ்டா இருக்குல்ல, அவங்க ஜாலியா பண்ண மாட்டாங்க. ஆமா ஆமா, கமர்ஷியல் ரோல்ஸ் பண்றாங்க, ஹாப்பி ரோல்ஸ்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி. I thought she'll not do. ஆனா சொன்ன உடனே she was very excited and I think over a call we narrated and அந்த காலோட எண்ட்ல she said she'll do it. எந்த ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு கன்வின்ஸ் ஆச்சு ஆக்சுவலா? ஏன்னா நிறைய பேர் வந்து இது சொல்லி நான் கேட்டிருக்கேன். நீங்க வந்து ஒரு கீன் அப்சர்வர், என்ன ஒரு லைக் ஒரு நுவான்சஸ் வந்து நான் வந்து பாக்குறதுல எனக்கு வந்து அவ்வளோ ஒரு இது இருக்கு. மேபி யார் மிஸ் பண்ணியிருந்தா கூட இந்த விஷயங்கள்லாம் நான் வந்து பார்த்து கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் லைக் நீங்க அதை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம். ஸோ அட் வாட் பாயிண்ட் உங்களுக்கு வந்து கன்வின்ஸ் ஆச்சு திஸ் இஸ் த ப்ராஜெக்ட் இந்திரா நம்ம பண்றோம் அப்படின்னு? இந்திரா பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன, ஐ மீன் ஆஸ் அன் ஆக்டரா பிளைண்டா பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அது எவ்ரி ஆக்டருக்கு ஒரு இது இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு அது இருந்தது. அது கரெக்டாக ஒரு பிளைண்ட் கேரக்டர் அப்படி அந்த மாதிரி ஒரு விஷயம் படத்தில் இருக்குது. ஆனால் ஒரு த்ரில்லர் ஜானரில் ஃபிட் ஆகுதுன்னு சொல்லும் போது எனக்கு அப்போ தான் அந்தாதூன்னு ஒரு படம் ஹிந்தியில் ஆயுஷ்மான் குரானா பண்ண ஒரு படம் வந்து அதே மாதிரி தான் த்ரில்லர் செட்டப்பில் ஒரு பிளைண்ட் ஒரு ரோல். ஸோ அந்த மாதிரி லைக் ஐ ஜஸ்ட் தாட் ஒரு த்ரில்லர் செட்டப்பில் இன்னொரு ஒரு பிளைண்ட் கேரக்டர் ரோல் வந்து இப்போ தமிழில் வந்து நம்ம லைக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலான்னு தோணுச்சு. இது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் கதை இதெல்லாமே பிடிக்கணும்ல. ஸோ ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே அவர் நரேட் பண்ணும்போது எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஜானர் த்ரில்லரில் எஸ்பெஷலி தமிழ் சினிமாவில் நான் பார்த்ததே கிடையாது. வந்ததும் இல்லை. அவர் அதுக்குள்ள ஒரு சில ஐடியாஸ் இருக்கு. அது நாங்கள் ட்ரெய்லர்ல கூட நம்ம ஃபுல் ஃபிளெஜ்டா காமிக்க முடியல. ஏன்னா அது ரொம்ப லைக் நிறைய சர்ப்ரைசஸ் வந்து ஹிடன்ல இருக்கு. ஸோ அதனால அதை அண்டர் பிளே பண்ணி தான் நம்ம ஒரு ட்ரெய்லர் நம்ம வந்து இருக்கிற விஷயத்த வச்சு நம்ம காமிச்சிருக்கோம்.
பட் எனக்கு எஸ் சொல்ற ஒரு தருணம் எப்படின்னா, ஜென்ரலா நான் எஸ் ஒரு ப்ராஜெக்ட்ல சொல்றேன்னா அந்த டைரக்டரோட விஷன், அந்த கன்விக்ஷன், அவரோட ஏஸ்தட்டிக் சென்ஸ், ப்ளஸ் அந்த ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி வந்து எந்த அளவுக்கு புதுசா நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு எலிமெண்ட் இருக்கணும்னு நினைப்பேன். புதுசானா கம்ப்ளீட்டா புதுசா நான் நினைக்க மாட்டேன். ஏதாவது ஒரு எலிமெண்ட் அந்த கதையில புதுசா இருக்கு அப்படின்னா அந்த டைரக்டரோட விஷன், அந்த ஏஸ்தட்டிக் சென்ஸ் எனக்கு உள்ள இன்ஸ்டிங்டிவா இதை பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா பண்ணிடுவேன். அண்ட் மெஹ்ரீன், ஆஸ் டிரெக்டர் செட், உங்களுக்கு நீங்க பண்ண கேரக்டர்ஸ்ல இதுக்கு வந்து கான்ட்ராஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி டிரெக்டரே சொல்றாங்க இல்லையா, அது உங்களை நோக்கி வரும்போது லைக் வாட் மேட் யூ திங்க், ஏன்னா இது என்ன மாதிரி ரோலா இருக்க போகுது, இது நம்ம எப்படி வந்து புல் ஆஃப் பண்ண போறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மைண்ட்ல ஓடி இருக்கும்ல பிஃபோர் சேயிங் எஸ்? You do films for all kind of reasons. Certain films you do for the soul. Like for me, after doing so many projects, so many different roles, but majorly because I'm such a jolly person otherwise, so usually the first thing, and also after Honey, it's kind of like that, oh, you know, these kind of roles, but I have also done other different roles which you know, like certain roles are they just remain in people's minds. Like Honey, there was Mahalakshmi character, and then in Telugu, in Mahanubhavdu, they were different. But even Raja the Great, it was a very different role. I was playing a depressed character. But and every time as an actor, I feel you want to prove yourself and do something different, which people think you can't do. That's what I think makes you an actor, a good actor. Sir called me for Kayal. I think it wasn't even like a full film narration. He just told me what he thinks, how Kayal should be, and what his vision was. My first and foremost reason for saying yes was that a director is very, very particular about things. Then, you know, being an actor, because everyone's like, I am a director's actor. What my director's vision is, I like seeing, you know, if my director shows me a path, I like walking on that path. So when I spoke to him, I was like, it is his first film, but it doesn't sound like, because he's so sure about everything, how he wants to showcase, like how he wants to make the film. அண்ட் வசந்தோட லைக் கேரக்டர்ஸ் நம்ம முன்னாடிலேருந்தே பார்க்கும்போது இன்டென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் லேயர் பை லேயரா வந்து உங்களுடைய கேரக்டர் வந்து படத்துல வந்து பில்ட் ஆகும். உரிக்க வெங்காயம் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ லைக் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு லைக் இப்படிதான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க சூஸ் பண்றீங்களா? இது வந்து அமைதா இல்லைன்னா என்ன தேடுவீங்க ஆக்சுவலா உங்களோட கேரக்டர்ஸ்ல? நம்ம இப்படிதான் வேணும்னு எப்படி டைரக்டர் எழுத சொல்ல முடியும்? அப்படி கிடையாது. அந்த கேரக்டர் அவங்க விஷன் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த ஸ்கிரிப்ட்ல அந்த கேரக்டர் வந்து லைக் எவ்ரி சீன் பை சீன் அவங்க கன்சீவ் பண்ணும் போதே அது they are creating it. So அதுக்கு லைஃப் மட்டும் தான் என்னால் கொடுக்க முடியும். We can give life to it, but அந்த ரைட்டிங், இந்த கேரக்டர் விஷன் பண்ண விதம் எல்லாமே வந்து சபரிஷ்க்கும் நான் ஒர்க் பண்ண மற்ற டைரக்டர்ஸ்க்கும் அவங்க விஷன் பண்ணது தான். I was fortunate enough to get very good characters with very good performances, and அந்த performances மட்டும் இல்லை, அதுக்குள்ள அந்த படத்துக்குள்ளே நிறைய ஷேட்ஸ் கிரியேட் ஆகும். நான் ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து தரமணில இருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கேரக்டரோட ஷேட்ஸ் வந்து சீன் பை சீன் மாறிட்டே இருக்கும் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வரைக்குமே. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அன் ஆக்டர். நம்ம ஒரே மீட்டர்ல பண்ணாம ஒரு அந்த ஷேட்ஸ் ஆட் பண்ணும்போது இட் கிரியேட்ஸ் a lot of different dimensions. அது உண்மையிலே சர்ப்ரைசிங் ஃபேக்டரா இருக்கும். பிகாஸ் நான் ஒரு படத்துக்கு படம் வந்து எவால்வ் ஆகுதுன்றது வேற, பட் ஆனால் படத்துக்குள்ளேயே நீங்க வந்து ஒரு ஸ்டார்டிங் சீன்ல இருந்து கிளைமேக்ஸ் சீன் பார்க்கறதுக்குள்ளே பார்த்தா என்னடா அந்த மனுஷன் இப்படி இருந்தவர் அப்படி ஆயிட்டார் அப்படின்ற ஒரு ஃபீல்ல வரும். அண்ட் அகைன் இதுல நம்ம வந்து இந்திரால பார்க்கும்போது ட்ரெய்லர்லேயே வந்து அந்த ஒரு பேசாம டயலாக் இல்லாம பில்ட் பண்ணிட்டே வர டென்ஷன் ஒன்று இருக்குல்ல லாஸ்ட்ல. மேபி அந்த கண்ணாடி அப்படிங்கிறது வந்து நார்மல் கூலர்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம், பட் லாஸ்ட்ல நீங்க எதுவுமே இல்லாம அந்த ஒரு பெயின்ல கத்துறது, அந்த ஆகனி வந்து ஃபீல் பண்ணும்போது இது என்னவா இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு சஸ்பென்ஸ் வந்து பில்ட் ஆயிட்டே இருக்கு இல்லையா? அது என்ன நீங்க சொல்ல முடியாது, பட் ஆனா அதுக்கு நீங்க கோ த்ரூ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னவா இருந்தது? ஐ மீன் இப்போ அந்த கேரக்டர் அந்த கடைசி ஷார்ட், ட்ரெய்லரோட கடைசி ஷார்ட் 2 ஷார்ட் எடுத்துக்கோங்களேன். இந்த 2 ஷார்ட் தனியாக வச்சு பார்க்கும்போது இதை எங்கேருந்து ரெஃபரன்ஸ்லாம் நம்ம எங்கேருந்து பார்த்தோம்லாம் தெரியாது. பட் அந்த கேரக்டர் உள் வாங்கும் போது ரியலாக அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு ஒரு எமோஷனை கொண்டு வர முடியுமோ அதை நினைச்சு தான் பண்றேன். ஸோ அது வெளியில வரும்போது இப்படியா வருமா அப்படியா வருமானு எனக்கு தெரியாது. ஹார்ட்ல இருந்து சோல்ல இருந்து ஒரு எமோஷன் வந்து உண்மையா ஃபீல் பண்ணா
என்ன வெளியில வரும்போது என்ன எக்ஸ்பிரஷன் வருமோ அதான் வந்தது. ஓகே. இன்ஃபேக்ட் எனக்கு அந்த ஃபைனல் ஷாட் இவங்க அன்னைக்கு பார்த்துட்டு இருக்கும்போது இட்ஸ் ஸோ குட் நாங்கள் எனக்கு பார்த்தோன்னே அப்படியே ஓகே ஸோ வெளிலேருந்து பார்க்கும்போது அந்த அப்ரிசியேஷன் கிடைக்கும் போது லைக் அப்போதான் புரியுது ஓகே நம்ம இதை எப்படி பண்ணோம்னு ஒரு கொஸ்டின் மார்க் கிரியேட் ஆகுது. எப்படி பண்ணோம்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. ஜஸ்ட் தட் வென் யூ ஃபீல் சம்திங் ரியலி ட்ரூ அண்ட் ஃப்ரம் த ஹார்ட்ல அந்த கேரக்டர் கரெக்டாக விஷன் பண்ணி டேரக்டரோட சிங்க்ல இருக்கும்போது ஐ திங்க் பர்ஃபார்மன்ஸ் வில் எலிவேட். அண்ட் அஃப்கோர்ஸ் டேரக்டர் தான் வந்து அந்த ஆர்கிடெக்சரே கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு, நம்ம அதுக்கு லைஃப் கொடுக்குறோம் ஆக்சுவலா. அண்ட் ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் டு ஒர்க் வித் லைக் அமேசிங் டெபியூ டைரக்டர்ஸ். நான் ஒர்க் பண்ண டெபியூ டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து நான் ஒர்க் பண்ண இது வரைக்கும் 3 டெபியூ டைரக்டர்ஸ். ஒன்று வந்து அருண் மாத்தேஸ்வரன் ராக்கி, தருண் தேஜா அஸ்வின்ஸ் and இப்போ Sabarish from Indra. 3 directorsமே they are like they have a separate vision. Their strengths are they have like different kinds of strengths. And எனக்கு என்னன்னா I was like very fortunate. My debut directors have always worked with me. That's true. And this film அதே மாதிரி தான். இந்திராக்கு அப்புறம் Sabarish will also be one of the most prominent directors in Tamil. இந்த ஒரு முதல் படம் வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு அண்ட் அதுக்கப்புறமா வந்து லைக் ஃபுல் ஆனா எடுத்துட்டு போறதுக்கு அந்த ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து ஒரு ஹெல்ப் வேணும். அது நம்ம வந்து சீக் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய டாஸ்கா இருந்திருக்கும் இல்லையா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. I've been pitching films for around 4 years now. ஸோ அப்படி பிச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டைம்ல ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் எடுத்துரும். லைக் ஓகே how are we going to do it? Because I'm an outsider. என் ஃபேமிலியில் யாரும் ஃபிலிம்ஸில் கிடையாது. I'm an outsider. அப்படி இருந்தபோது வந்து ஃபர்ஸ்ட் பிச் நான் பண்ணது வந்து இர்ஃபான் மாலிக்னு சொல்லி என்னோட ப்ரொடியூசர் கிட்ட. என்னை விட அவர் கான்ஃபிடென்ட்டா இருந்தாரு. இது வந்து this will work out big time, let's start going சொல்லி இர்ஃபான் சார் put me in touch with Vasanth sir. He's become a brother now, but அவரோட கான்ஃபிடன்ஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் எங்களை டிரைவ் பண்ணிருக்கு. அண்ட் ஆல்சோ ஜாஃபர் சார் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு வெட்னஸ்டே மீட் பண்ணோம் நினைக்கிறேன். நாங்கள் வெட்னஸ்டே வந்து போய் வந்து கதை சொன்னோடனே அவர் வந்து ஃப்ரைடே ப்ரேயருக்கு அப்புறம் வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னாரு. ஃப்ரைடே போனேன், என்னோட ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் வாஸ் ரெடி, ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னாங்க. சாட்டர்டே வசந்த் சார் கன்ஃபார்ம் பண்ணாங்க. நான் ஆல்ரெடி ரீச் அவுட் பண்ணி வச்சிருந்தேன், எல்லாரையும் கன்ஃபார்ம் பண்ணாங்க. அடுத்த ஃப்ரைடே ஷூட் போயிட்டோம். ஸோ என்னோட 2 ப்ரொடியூசர்ஸ் என்னை விட கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்களோட மேசிவ் சப்போர்ட், அவங்க தான் மெயின் பில்லர்ஸ். இன்னைக்கு ப்ரொமோஷன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து they are a part and they are taking it forward. அண்ட் அகைன் தமிழ் டயலாக்ட்னு வரும்போது இது என்ன மாதிரியான லைக் ஸ்லாங் வேரியேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து எதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? பிகாஸ் ஏன்னா அவங்களுக்கு தமிழே கஷ்டம், இதில் நீங்கள் சொல்கிறது வந்து அழகாக அவங்க வந்து மைண்டில் ஞாபகம் வச்சுட்டு யூர் டெலிவரிங் யுவர் டயலாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒன் பர்டிகுலர் சீன் எனக்கு வந்து இது நடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அண்ட் அகைன் இந்த டயலாகும் நான் வந்து அவ்வளோ இன்டென்ஸாக நான் வந்து பேசணும் அப்படின்னா ரொம்ப 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 கஷ்டமாக இருந்தது. பட் I pulled it off அப்படின்ற மாதிரி. There was this one particular scene which is I can't talk much about it, but it is a very very crucial scene where there's a changeover in Kyle's character. That particular scene I remember. So usually the dialogues everyone else used to get like on the same day, and because so that particular scene I requested sir please if you can give me 3-4 days prior the dialogues, because it was a very lengthy scene, 2-3 pages I think, and there was a lot of dialogues for Kyle. And so that I had sleepless nights. Like that was something I was like okay, and this is very crucial. I remember shoot ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சீன் எப்படி பண்ண போறேன் இந்த சீன் I was like there were few other scenes I was like no these I can do, but all day on set also I was shooting for something else, but I was preparing for that. Okay. So and for me it was like, because I'm a Scorpio, I'm like okay, this is the scene where I can prove everyone right who thought I can't do this, or I can prove them wrong that oh my god she can do this also. So for that the day the scene happened, I think thankfully I'm sure it went well, that's why the director said okay. But I was chasing sir all day. Sir, are you okay? Sir, are you happy? Is this okay? Because I'm this person who will not trust, like like I felt it, but I was like, what if I have made a mistake? We can do one more. Also, being an actor, you're never happy with the take that you give. You want to do something more, something extra. But if the director has said okay, then means that this is what the director wanted. Okay. So that was, and thankfully I think it came out well. When I watched the film, I was also happily surprised. Like now you were talking about this. When I look at Kyle here, I actually think, oh, this is me.
is so different than what I am right now, all decked up, and here literally like it was like no makeup and very simple costumes. Very nice. I loved playing that. நைஸ். அண்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது நிறைய பேர் கீழே வந்து கமெண்ட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க, சில படங்கள் மாதிரி இருக்கு அப்படின்ற விஷயங்கள். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்கின் சாருடைய சைக்கோடைய ரிசம்பிளன்ஸ் வருது பிகாஸ் ஆஃப் த லைக் பிளைண்ட் பர்சன் கண்ணாடி போட்டிருக்காங்க அண்ட் அகைன் அவங்க தான் வந்து ஏதோ சால்வ் பண்றாங்க அந்த மாதிரி ஒரு பக்கம். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தா பிளைண்ட் மேன் வந்து எப்படி போலீஸா இருக்க முடியும், அது ஃபிளாஷ்பேக்ல வருதா என்னன்னு கொஞ்சம் தெளிவா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்களை சின்ன சின்னதா நோட் பண்ணி லைக் கமெண்ட்ஸ்ல வந்து போட்டிருக்காங்க. அப்படின்னும் போது இந்த விஷயங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா? இல்ல இந்த டிஸ்கஷன் இருக்கணும்னு இன்டென்ட் பண்ணி தான் பிரவீன் சார் ட்ரெய்லர் கட் பண்ணாரு. ஸோ ட்ரெய்லர் வந்து கம்ப்ளீட்டா பிரவீன் சாரோட காலா இருந்துச்சு. இந்த டிஸ்கஷன் இன்டென்ட் பண்ணும். இந்த டவுட்ஸ் தானே வந்து இப்போ கமெண்ட் செக்ஷன்ல இதா மாறுது. and I've also been replying to all their comments. ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். யார் இது பண்ணுவா அப்படின்ற டைரக்டரே அங்க நீங்க போனீங்கன்னா இன்டராக்ட் பண்ணலாம். ஆக்சுவலா டைரக்டர் கமெண்ட் பாக்ஸ்ல இன்டராக்ட் பண்ணோம். I've been interacting with them. அது ஃபன்னா இருக்கு. So there was someone who put it across like இது இந்த படத்தோட ஒரு கொரியன் படத்தோட ரீமேக் அப்படின்றவன் இல்ல சேலஞ்ச் யூ லெட்ஸ் see it on 22nd அப்படின்னு. So that's there. இப்போ அங்க போயும் சொல்ல முடியாது இல்ல, அப்படி சொன்னேன்னா போஸ்ட் ரிலீஸ் வந்து இது இருக்கும். இட்ஸ் ஃபன். அது இப்போ நான் பிரவீன் சார் வந்து நாங்கள் ட்ரெய்லர் கட் பண்ணும் போதே நானும் வசந்த் ப்ரோ கேட்டது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டபோது இல்லை திஸ் குட் டு கோ, திஸ் வில் மேக் பீப்புள் கொஸ்டின் திங்ஸ்ன்னு சொன்னார். That is happening and we're happy to interact with them and get to know what their opinions are. And the support is also massive. இதுவுமே நான் வந்து கேள்விப்பட்டேன், நீங்க வந்து ஒரு அதுனா மெத்தட் ஆக்டரா, நீங்க வந்து மெத்தட் ஆக்டர் வந்து லைக் ஃபுல்லாவே அந்த மாதிரி இருப்பீங்க, கேரக்டராவே மாறிடுவீங்க, உங்ககிட்ட கொஞ்சம் கிட்ட வரதுக்கே பயமா இருக்கும் இந்த இன்டென்ஸ் கேரக்டர் எல்லாம் பண்ணா அப்படின்னு. 100%. இல்ல அந்த ஒரு படம் பண்ணும் போது அந்த ஃபீல்ல இருப்பேன், அந்த படம் முடிச்சுட்டு அந்த ஃபீல் விட்டு வெளில வந்துருவேன். அது கஷ்டமா இருக்காதான்னு கேக்குறேன். ஏன்னா ஒரு நார்மல் பர்சனா இப்போ உங்க கூட பர்சனலா தெரிஞ்சவங்களுக்குலாம் நீங்க ஒரு படத்துல இருக்கீங்க, படத்துக்கு படம் வேற ஆளா மாறிட்டு இருக்கீங்கன்னும் போது எப்படி வந்து அப்படி பேசுறது? இல்ல அது எனக்கு என்னன்னா லைக் ஐ பிலீவ் நம்ம இவ்வளோ வருஷம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்கோம். அண்ட் ஒரு படமும் ரொம்ப பார்த்து பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு படமும் நான் எப்படி பார்க்குறேன்னா ஆடியன்ஸ்க்கு நான் கொடுக்குற நம்பிக்கை, இந்த படம் வந்து தேட்டரில் வந்து பார்க்கலாம் அப்படின்னா இந்த படம் என் சைட்லேருந்து நான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன்னு சொல்லும் போது 100% அதுக்குள்ளே இருந்து பண்ணணும்னு ஆசை. ஸோ ஒரு கேரக்டரை எடுத்து நான் டிசைன் பண்ணும் போதோ இல்லை அந்த டைரக்டரோட ஒர்க் பண்ணும் போதோ எனக்கு எப்படின்னா அந்த கேரக்டராக அந்த படம் முடிகிற வரைக்கும் அந்த சப்கான்ஷியஸாக அதுக்குள்ளே இருப்பேன். பட் கான்சியஸா வெளியில நான் அவங்க கிட்ட இப்போ நான் ஷூட் முடிச்சுட்டு போனா வீட்டுல நான் வந்து அதே கேரக்டரா நான் அங்க இருக்க மாட்டேன். பட் சப்கான்சியஸா உள்ள அதை ஃபீல் பண்ணிட்டே இருப்பேன். புரியுதுங்களா? கான்சியஸா இங்க நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்னோட தாட் ப்ராசஸ் வேற எங்கேயுமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நான் ஜென்ரலா அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வரும்போது என்ன ஆகும்னா நான் ஏன் அதுக்குள்ள இருப்பேன் அப்படின்னா, ஸோ ஒரு சீனுக்குள்ள போகும்போது சப்கான்சியஸா நீங்க ஒரு விஷயத்த நீங்க வந்து ஃபீல் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல அந்த சீன் அப்போ ஒரு இம்ப்ரோவைசேஷன் நடக்கும், ஒரு மேஜிக் நடக்கும்னு என்னோட நம்பிக்கை. எனக்கு அது ஒர்க்கும் ஆயிருக்கு. அண்ட் நீங்க சொல்லுங்க, ஏன்னா ஒர்க் பண்ணும்போது நீங்க வந்து ஒரு அழகான ஒரு விஷயத்தை வந்து பார்த்திருப்பீங்க. அண்ட் ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ எப்படி இருக்கிறாரு, அந்த ஒரு டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு? I think in the movie only I got to know a lot of him. We've become really good friends now. I feel one thing, acting prowess. Like he's so dedicated to his work. Like I have never seen someone like work so hard. Firstly, I was blown away that he was becoming a doctor, doing MBBS. Suddenly, after studying so much, he he followed his real dream, which was to become an actor. And even the choice of films, like I've got to learn so much from him. And he's someone who observes a lot. For me, I use all my energy talking. And then after that, if something is left, then if something is left, then I will start doing something else. I think your energy comes from talking. Yeah. Like in the morning, I wake up that, oh, today I'm going to conquer the world. Usually people are a little calmer in the morning. They like to start their mornings very calm. I was telling my mother today, my mom's like, I called her in the morning. I was like, I'm doing this today. So she's like, what has happened to you? I was like, I'm always like this. No, like I like being like this. Only then if I have to give so many interviews today, if I am not like this, if I start my morning like this, the whole day I'll be like this. And then I will do interviews which I'm not supposed to do with my energy.
So I think that I really learned from him that sometimes no, it is really I'm still learning because I have not yet started implying it in my life that sometimes it's only good to observe and then so that is something he's really like taught me. நிறைய பேர் இன்னொரு பக்கம் என்ன போடுறாங்க அப்படின்னா, கூலியோட நீங்க வரீங்க, லைக் வந்து தலைவருக்கு நீங்க ஒரு ஹெட் ஸ்டார்ட் கொடுத்துட்டு நீங்க வந்து பின்னாடி வரீங்க அப்படின்ற ஒரு லைக் ஒரு ஃபீல். அப்பா பையன் 2 பேர் படமும் வருது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து நிறைய மீம்ஸ்ல நிறைய போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இதை பார்க்கும்போது அண்ட் தலைவர்கிட்ட ஏதாவது பேசுனீங்களா படம் சார்ந்து? இல்லை, நான் ஒன்றும் சாரை பார்க்கல ஆக்சுவலாக. நான் இன்ஃபேக்ட் ஐ வாண்டட் டு ஸ்க்ரீன் திஸ் ஃபிலிம், சாருக்கு காமிக்கணும்னு ஆசை. ஜெயிலருக்கு அப்புறம் ஒரு படம் வந்து லைக் ஒன்றா பண்ண முடியல, ஏன்னா அதுக்கப்புறம் அமையல. பட் ஐ ரியலி லவ் டு ஒர்க் வித் ஹிம், ஏன்னா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போ என்னன்னா லைக் கூலி ரிலீஸ் ஆகி ஒரு 8 நாள் கழிச்சு இந்திரா வருது அப்படின்னா அது எனக்கு சந்தோஷம், பெருமை. இன்ஃபேக்ட் சாரும் அது ரொம்ப சந்தோஷம் தான் படுவார். அண்ட் அவங்க ஒரு 8 நாள் முடிச்சதுக்கு அப்புறம் தானே நம்ம வரோம். ஸோ அதே மாதிரி எல்லாருமே கூலி பார்த்துட்டு இந்திரா கண்டிப்பா பார்க்க வருவாங்க, ஏன்னா எந்த விதத்துலயும் இந்த படமும் டிசப்பாயிண்ட் ஆகாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்திரா இந்த வருஷத்துல நான் அது ஆல்ரெடி நிறைய இதுல சொல்லியிருக்கேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் த்ரில்லர் ஃபிலிம்ஸா தமிழ் சினிமால இருக்கும்னு என்னோட நம்பிக்கை. அண்ட் அதுல எனக்கு வந்து ஒரு துளி கூட ஐ டோன்ட் ஹேவ் எனி டவுட்ஸ் அதுல வந்து. அண்ட் எனக்கு ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். கூலி வந்து எல்லாருமே தியேட்டர்ல போய் பாருங்க, பார்த்து முடிச்சுட்டு இந்திரா வந்து பாருங்க, ஏன்னா ஒரு பெரிய படம் வரும்போது, இந்த மாதிரி ஒரு படம் வரும்போது சினிமாக்கு நல்லது, மக்களுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல. ஸோ லைக் கூலி மாதிரி ஒரு கமர்ஷியல் படம், இந்திரா மாதிரி ஒரு த்ரில்லர் படம், ரெண்டுமே நல்லா நடந்துச்சுன்னா தென் இட் இஸ் a father son victory தான் சொல்லுவேன். அண்ட் இந்த ஃபாதர் சன் வந்து மறுபடியும் ரிசரெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் நான் வந்து கேள்விப்பட்டோம். ஜெயிலர் 2ல வந்து என்னதான் உங்களை சுட்டு நீங்க அங்க வந்து இருந்தாலும் நீங்க செத்த மாதிரி அவங்க காட்டல. ஸோ நீங்க வந்து ஜெயிலர் 2ல வந்து உயிரோட வரீங்க, நடந்து வரீங்க, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய everyone's thinking that only. அதாவது இந்த கொஸ்டின் வந்து வசந்த சுத்தி வரும், படம் வர வரைக்கும் வந்துட்டே இருக்கும். எனக்கும் ஆசைதான், பட் ஆனா இது வந்து என் கையில இல்லைல்ல, டைரக்டர் கையில இருக்கு. டைரக்டர் கிட்ட எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த காலும் அதை பத்தி வரல. அண்ட் இது வந்து we would like certain things to happen, பட் அது டைரக்டரோட விஷன்ல அது இருந்துச்சுன்னா ஓகே. இல்ல அவர் கன்சீவ் பண்ண கதை வேற ஒரு ஃபார்மேட்ல இருக்குன்னு சொல்லும் போது நம்ம அதுல இருக்கோமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ ஆடியன்ஸாக நீங்க வந்து நெல்சன் சார் ட்வீட் பண்ணி நான் இருக்கனா இல்லையான்னு நீங்க கேளுங்க, கேட்டுட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். I hope you are not lying about this. If you are shooting for the movie and still and kept a surprise from us also, I'll be very upset. எனக்கு ஆக்சுவலா உள்ள லைட்டா தோணுது because full interviewல அவ்ளோ சிரிக்கல. Yes, now he's like when the blushing like anything, even to us Rajini sir nalaya. No, that's what I'm saying. If this is a lie, then it is because when I watched Jailer 2 years ago, I called him from the theater. I watched the movie. I was saying, your character dies. I don't think your character is dying. If there's a second part, definitely your character is going to come back, because it was like so nice watching their father son, and the way Sir Nelson sir ended the movie. I was like, no, I don't think your character is dead. So I am still in that. So if tomorrow this movie comes and you're going to watch the movie, I'll watch the movie. Then I will. The last 3 days you are not in town. Yeah, if you are and he said he's gone to some temple. Oh yes sir, he said he's gone to some temple. So I don't know now if that is அந்த மலை மேல வந்து but shoot set also temple irundhu. Maybe you are just like நீங்க படம் வரும்போது பாருங்க, நான் என்ன சொன்னாலும் இங்க யாருமே நம்ப போறது கிடையாது, அது மட்டும் உண்மை. நீங்க வந்து யூனிவர்ஸ் நம்புவீங்களா? பிகாஸ் ஏன்னா தரமணி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு தலைவர்கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு கால் வருது அண்ட் ஹீஸ் லைக் அப்ரிஷியேட்டிங் யூ எ லாட். அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேயே சொல்றாங்க நீங்க வந்து ரகுவரன் சார் என்னை வந்து பார்க்க முடியுது உங்ககிட்ட, அந்த ஒரு வெர்சிட்டாலிட்டி, அந்த ஒரு லைக் ஒரு ப்ரெசன்ஸ் வந்து நீங்க வந்து அழகா எடுத்துட்டு வர முடியுது அப்படின்னு சொன்ன அப்போ ரஜினி. அண்ட் அகெயின் நீங்க வந்துட்டு ஜெயிலர்ல சாரோட ஒர்க் பண்றீங்க அண்ட் அந்த ஒரு டுவோ எப்படி அமைஞ்சுது அண்ட் அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல, சம்திங் யூனிவர்ஸ் ஏதோ ஒன்று சொல்ல வருது அப்படின்ற மாதிரி. சார் தரமணி பார்த்துட்டு அது சொன்னது உண்மைதான். நீங்க அது எப்படி கரெக்டா கோட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் ராக்கியும் பார்த்துட்டு அதே மாதிரி எனக்கு கமல் ரகுவரன் ரெண்டுமே ஷேட்ஸ் தெரியுது அப்படின்னாரு. அது தெரியல, அந்த ஒரு எனக்கு அவர் சொல்லும் போது நான் ரீவிசிட் பண்ணும்போது மேபி நான் படங்கள் நிறைய பார்த்துருக்கேன், கமல் சார் படம் பார்த்துருக்கேன், ரகுவரன் சார் எனக்கு பிடிக்கும். ஸோ ஏதோ நம்ம அந்த ஆரா வந்து நம்மளுக்குள்ள ஏதோ ஒரு சில கேரக்டர்ஸ் பண்ணும்போது அது வெளில வந்திருக்கலாம்.
அது சார் கரெக்டாக இஸ் வெரி ஷார்ப் ஆக்சுவலாக. அது கரெக்டாக நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு செட்டுக்குள்ளே போகும்போது அந்த அந்த க்ரௌனை, அந்த ஃபேக் க்ரௌன் சொல்லும்போது செகண்ட் ஹாஃப்ல வர அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சீன் வருது. இந்த மாதிரி அர்ஜுன் முத்துவேல் பாண்டியன் இன்னும் உயிரோட தான் இருக்காருன்னு சொல்லிட்டு ஹி கம்ஸ் அண்ட் டாக்ஸ் டு வர்மா. அந்த ஹோல் சீன் வந்து சார் அப்போ இல்லை, அடுத்த நாள் தான் வராரு. ஸோ அந்த சீன் வந்து நான் நெல்சன் சார் விநாயக் சார் ஷூட் பண்ணுறோம். ஷூட் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு அடுத்த நாள் வந்து நெல்சன் சார் வந்து சொல்றாரு, எடிட் பண்ணி பார்த்தோம், அந்த சீன் சூப்பராக வந்திருக்கு ப்ரோ அப்படின்னாரு. ஓ அப்படியா சார், நீங்கள் ஹாப்பி இல்லை அப்படின்னா ஹாப்பி அப்படின்னு. அப்புறம் எனக்கு தெரியல, அப்போதான் ரஜினி சாரோட காம்பினேஷன் சீன்ஸ் இருக்கு எடுக்க வேண்டியது அதே இடத்துல, இந்த கிளைமேக்ஸ் அவர் இறங்கி வருது எல்லாமே. ஸோ அந்த கிளைமேக்ஸ் சீன் அவர் வராரு. வந்தோடனே பிரேக் அப்போ நெல்சன் சார் இந்த சீனை வந்து எடிட் பண்ண சீனை காமிச்சிட்டு அவர் பார்த்துட்டு அவர் வந்து எங்க வசந்த் ரவி எங்க அவர் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, என்னங்க பர்ஃபார்மன்ஸு, இது வந்து வேற மாதிரி பண்ணிட்டீங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை, உங்களை தவிர இது யாரு பண்ணியிருந்தாலுமே அது கம்மியாக தான் இருந்திருக்கும். அந்த அளவுக்கு அவர் இவர் சூப்பர் அப்ரிஷியேட்டிவ். அவரோட நேச்சுரல் குவாலிட்டி அது. ஆக்சுவலாக எதை பார்த்தாலுமே வந்து பயங்கரமா ஒரு விஷயம் அவருக்கு பிடிச்சிருந்தா லைக் ஃப்ரம் த ஹார்ட் அப்ரிஷியேட் பண்ணுவார். அதே மாதிரி தான் அப்ரிஷியேட் பண்ணாரு. ஸோ அந்த தருணம் வந்து நானே கேட்டேன், சார் உண்மையிலே சார் அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். பட் எனக்கு அதுக்கப்புறம் அவர் இந்த சீனை பார்த்துட்டு அவர் எனக்கு ஒரு ஷாக் கொடுத்தாரு. அந்த அதே நீங்க அந்த கிரௌனை வந்து அவர் வீடியோ கேம்ல இருந்து பார்த்துட்டு இருப்பார்ல, பார்த்துட்டு இந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அவர் அழுதுட்டே சிரிப்பார்ல உள்ள. ஸோ அவர் வந்து எப்படின்னா, ஓகே நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா அது கவுண்டர் அவர் வந்து ஒன்னு ப்ரெப் ஆகி ஒன்னு வெளில வந்து ஒன்னு பண்றாரு. இன்ஃபேக்ட் அது வந்து நெல்சன் சார் ஆக்சுவலா ஒரு மேக்கிங்ல கூட சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அந்த லாஃப் இல்லை, அந்த லாஃப் வந்து ஐடியாலே இல்லை. அவங்க வந்து ஒரு டியர்ஸ் மட்டும் வரும், அப்படியே பார்த்துட்டு ஒரு ஸ்டன் ஆகி ஒரு ஷாக்ல இருக்கிற மாதிரி ஒரு டிப்ரெஸ் ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி தான் இருந்தது. பட் அவருக்கு வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸை கமர்ஷியலா ஆடியன்ஸ்க்கு இந்த இடத்துல இதை பண்ணா இன்னும் எந்த அளவுக்கு எலிவேட் பண்ண முடியும், வித்தியாசமா எப்படி பண்ண முடியும்னு யோசிக்கிறாருல்ல, இந்த ஏஜ்லயும் யோசிக்கிறாருல்ல. ஸோ அது வந்து நான் இருந்தேன். ஸோ அந்த சீக்வன்ஸ்ல அது பார்த்தோன்னே எனக்கு இன்னும் பயங்கர ஷாக், பயங்கர சர்ப்ரைஸ். ஸோ ஹவு ஹி ப்ரிப்பேர்ஸ் ஹிம்செல்ஃப் அண்ட் ஹவு ஹி கம்ஸ் அப் அண்ட் சர்ப்ரைசஸ் த ஆடியன்ஸ் ஈவன் வித் அன் எமோஷன் நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டோம். அந்த இடத்துல ஜென்ரலா ஒரு ஆக்டர் இவ்வளவுதான் டைரக்டர் சொல்லிட்டாங்களா அப்படின்ட்டு. ஸோ இல்ல நம்ம இப்படி பண்ணா எப்படி இருக்கும், சிரிச்சுட்டே அந்த பெயினை நான் காமிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பெர்ஃபார்மன்ஸ் எலிவேட் ஆகுது. ஆடியன்ஸ் வந்து ஜென்ரலா இருக்கிற எமோஷன் ஃபீலோட இன்னும் அதிகமா ஃபீல் பண்ண வைக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் அனியோட மியூசிக் வந்து சொல்லவே வேண்டாம், அது எக்ஸ்ட்ராடினரி அங்கே பிளேஸ் பண்ணும்போது நம்ம வந்து வி ஃபீல் சோ கனெக்டட்ல. நிறைய பேரும் கேட்டிருந்தாங்க 5 வருஷமா எங்கே போனாங்க மெஹ்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு. 2020 நீங்க பட்டாசு வந்தது, அண்ட் அதுக்கப்புறமா இப்பதான் வந்து இந்திரா வருது. இந்த ஒரு 5 இயர்ஸா தமிழ் இண்டஸ்ட்ரியில ஏன் வரல? Lockdown amma em cheyali, you tell me. The Patas released in January 2020 on Sankranti, and then after that lockdown happened in February. So the film did well, but then there was such a long gap. Everyone was sitting at home, including me. So it just like didn't happen, like and after that I was waiting for something good to Tamil industry has made me wait the most for me to actually get busy here, like, so I am waiting. So I think this time I feel that okay, like patience, all of us have learned being very very patient with this movie, and I think for everyone this film is very very important. And thank you so much. இது வந்து ஒரு அழகான பியூட்டிஃபுல் கான்வர்சேஷனா இருந்தது. உங்களோட படம் வந்து இந்த ஒரு இன்டென்ஸான விஷயம் வந்து நீங்க அழகா எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அண்ட் ஐ ஹோப் உங்களுடைய படம் வந்து பிக்கெஸ்ட் விக்டரி வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எங்க டீம் சார்பா வாழ்த்துக்கிறோம். Thank you. Indra is releasing on August 22nd. Yeah. Please come to the theaters and watch it. வேலம்மாள் இன்ஜினியரிங் கல்லூரியில் BE, ME, BTech மற்றும் MBA படிப்புகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மேலும் விவரங்களுக்கு கல்லூரியின் இணையதளம் அல்லது 8939221120 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.